எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில். ஒரு 500 வருஷம் போராட்டம், கஷ்டப்பட்டு பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள், பல கலவரங்கள், வேறு யாரும் பண்ணல, எல்லாத்தையும் பண்ணது நம்ம தான். எல்லாத்தையும் பண்ணி ஒரு வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கோவிலை கட்டி அதுக்கு குடமுழுக்கு நடத்தி அதை ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டாகவே மாற்றி 2024 மறுபடியும் நம்ம கையில் தான் இருக்கும் அப்படின்றது ரொம்ப உறுதியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்றைக்குமே நரேந்திர மோடி அவர் மட்டும்தான் நிரந்தர பிரதமராக இருக்க போகிறாரு. அண்டு சொல்ல முடியாது, 2026 தமிழ்நாடு நம்மள் தான், அண்ணாமலை அண்ணன் தான் சிஎம். ஓகே, இதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளை நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செலிப்ரேட் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. காலங்காலத்துக்கும் ஒரு 100 என்ன 500 என்ன 5000 வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஒரு நம்மளோட சந்ததிகள் கூட இந்த ஒரு நாள் ஜனவரி 22 அப்படிங்கிற ஒரு நாள் மறக்கவே கூடாது. அதை நம்ம 5000 50000 வருஷங்கள் ஆனாலும் அதை நம்ம கடத்திக்கிட்டே இருக்கணும். மோடின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாரு. நம்ம ராஜ்யம்னா இந்து ராஷ்டிரத்தை அமைச்சு அகண்ட பாரதத்துக்கான வழியை வகுத்து வச்சதே நரேந்திர மோடி அப்படின்னு நரேந்திர மோடியோட புகழ் நாடு முழுக்க பரவணும். நாடு முழுக்க இன்னும் கொஞ்ச நாளில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த பக்கம் பங்களாதேஷ், நேபாள் எல்லாம் நமக்கு தான். புரியுதுங்களா? எல்லாம் நமக்கு தான். அடித்து பிடுங்க போகிறோம். அங்கே இருக்க முஸ்லீம் வந்தேரிகளை எப்படியாவது ஏதாவது பல போராட்டங்கள் நடத்தியாவது கைபர் கணவாய்க்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுறதா நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஸோ நாட் ஒன்லி முஸ்லீம்ஸ், இந்துத்துவாக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த திராவிட கைக்கூலிகள், ஓகே, இந்த திராவிட கைக்கூலிகள், அப்புறம் சில சாம்பிஸ் கூட்டம் சுற்றிட்டு இருக்கு. என்னதான் பின்னாடி இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் மறைமுகமாக ஆதரவு தர மாதிரி இருந்தாலும், நம்ம ஒரு கோவிலை கட்டியிருக்கோம், நாடே நமக்காக நிற்கிது. ஆனால் அந்த சாம்பிஸ் மட்டும் நமக்காக குரல் கொடுக்கவே இல்லை. தெரியும், இந்த வழக்கம் போல் இந்த திராவிட கைக்கூலிகளும் இந்த திராவிடத்தை சும்மா பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய இந்த திமுக போன்ற சில கட்சிகளும் நம்மளை எதிர்க்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்படி அந்த ஜாம்பிஸ் இன்னைக்குன்னு பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணலை, ஒரு ஜெய் ஸ்ரீராம் கூட சொல்லாமல் இருக்காங்கன்றது நினைக்கும் போது குத்துது, கொடையுது. ஓகே, ஜோக்ஸ் அப்பர். இந்த ராமர் கோவில் கட்டி இந்த இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டை நடத்துறது அப்படிங்கிறது வெறும் முஸ்லீம் எதிர்ப்பாவோ இல்லை இந்துக்களோட வாக்கை வாங்கிறதுக்காக மட்டுமோ பண்ணுறதா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இவங்க இந்த பாலிட்டிக்ஸை எப்போலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இது எப்போலேருந்து பண்ணுறாங்க அப்படின்னா, விபி சிங் மண்டல் கமிஷன் அமைச்சதுக்கு அப்புறமா எங்கே இருக்க ஓபிசிங்க எல்லாம் ரிசர்வேஷன் கிடச்சி படிக்க ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் பனியா பார்ப்பன கும்பல் பயந்து போய் கிளப்பி விட்டு நம்ம இந்துக்கள் எல்லாம் ஒன்றா சேரணும், ஓபிசியில் இருக்க எல்லா இந்துக்களையும் ஒன்றிணைச்சு அவங்க எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி முஸ்லீம்கள் தான் நமக்கு எதிரிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ட்ரிகர் பண்ணிவிட்டு ஒரு ரத யாத்திரையை நடத்தி அப்படி இடிக்கப்பட்ட ஒரு இடம்தான் பாபர் மசூதி. அங்கே தான் இப்போ நம்ம குதிரை புத்திரன் ராமருக்கு கோவில் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராமர் கோவிலை கட்டுறதுக்கு இடையில எத்தனை கலவரங்கள், எத்தனை மத கலவரங்கள், எத்தனை கொலைகள், எத்தனை பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லாம் எதுக்காக? இன்னைக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மொழிக்காக சண்டை போட்டிருக்கோம். எனக்கு இடம் கொடுன்னு சண்டை போட்டிருக்கோம். நான் படிக்கணும், என்னை படிக்க விடுன்னு சண்டை போட்டுட்ருக்கோம். என் மேலே உன் மொழியை திணிக்காத, என்கிட்ட ஒரு மொழி இருக்குது, அருமையான மொழி இருக்குது, நான் படிச்சுக்கிறேன், அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போட்டிருக்கோம். இந்த மாதிரி பல சண்டைகள் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் இங்கே நடந்த சண்டை, கலவரங்கள், கொலைகள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மதத்து மேலே வெறுப்பை காட்டுறதுக்காகவும் நம்ம எல்லாரோட கவனத்தையும் திசை திருப்புறதுக்காக மட்டுமே நடந்த ஒரு விஷயம்தான் இந்த ராமர் கோவில் அப்படிங்கிற மொத்த ட்ராமாவும்.
என்னைக்காச்சும் பிஜேபியோ இல்லை பிஜேபி கட்சிக்காரங்களோ என்னைக்காவது இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காவது நான் ஸ்கூல் கட்டுறேன், காலேஜ் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்களா? இல்லை வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களா? எதுவுமே கிடையாது. ஒரே விஷயம், நான் ஹிந்து, நீங்கள் எல்லாரும் ஹிந்துக்கள் எல்லாரும் ஒன்றிணையணும். இந்த பக்கம் டிஎம்கேவோ இல்லை வேறு ஏதோ ஒரு கட்சியோ காங்கிரஸோ வந்து இவங்க சொல்கிற பாயிண்ட்டுக்கெல்லாம் வந்து ஆப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா உடனே வந்து ஹிந்து விரோதி, இவங்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடுறீங்களா, பார்த்தீங்களா நம்ம சனாதன தர்மத்தையே வந்து தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்துக்களை வந்து ட்ரிகர் பண்ணி விடுறது. ஏன் ட்ரிகர் பண்ணணும்னா அப்போ தான் நீ முட்டாளாவே இருப்ப கடைசி வரைக்கும். நீ வந்து உனக்கு சுயமாக யோசிக்க தெரியாது, நான் ஹிந்து அப்படின்னு உனக்குள்ள மதம் ஊறி போய் நீ அதுக்குள்ளேயே மட்டும்தான் இருப்ப. நான் படிக்கணும், என் பிள்ளைக்குட்டிங்க படிக்கணும், நான் வாழ்க்கையில் முன்னேறணும், நல்லா சம்பாதிச்சு மற்றவன மாதிரி நானும் இருக்கணும், மற்ற நாடுகளில் இருக்க மக்கள் மாதிரி என்னோட பர் கேபிட்டா இன்கமும் ஏறிச்சுன்னா நான் வசதியாக இருப்பேனே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உனக்கு வரவே வராது. ஒரே ஒரு எண்ணம், நான் ஹிந்துவாக இருந்தால் போதும், எனக்கு வந்து ராமருக்கு கோவில் கட்டினா போதும், கிருஷ்ணருக்கு கோவில் கட்டினா, பெருமாளுக்கு கோவில் கட்டினா, சிவனுக்கு கோவில் கட்டினா போதும், நான் வாட்டுக்கு கும்பிட்டுட்டு ஒரு 4 புளி உருண்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு வந்து வீடு வாசல் படிப்பு எதுவுமே வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு தாராளமாக பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க. இந்த ட்ராமா எல்லாத்தையும் நம்பலாம். இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்துக்கள், இவங்க வந்து ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய கடவுள்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி, சரியா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இந்து மதமும் இந்த இந்துக்களுக்கான கடவுளோ வந்து பெரிய அளவில் கிடையாது. இருந்தது எல்லாமே புத்த கோவில்கள். ஓகே, அப்போ இங்க இருந்த புத்த கோவில்கள்லாம் எங்க போச்சு? அத்தனை புத்தருக்கு அத்தனை கோவில் வந்து இந்தியா முழுக்க இருந்துச்சு. இந்தியா, இந்த பாகிஸ்தானு, பங்களாதேஷ், நேபாள், இந்த பக்கம் ஸ்ரீலங்கா, எல்லா இடங்கள்லையும் அவ்வளோ கோவில்கள் இருந்துச்சு. அதெல்லாம் எங்கே போச்சு? யாராச்சும் யோசிச்சிருக்குமா? இல்லை. நானும் ஹிந்து தான். இன்னைக்கு வந்து இங்கே இருக்க எல்லா ஹிந்து கோவில்களும் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, புத்தர் கோவிலில் தானே பெருமாள் கோவிலாக மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு குத்துது. உங்களுக்கு குத்தலையா? குத்தலைன்னா நீங்கள் வந்து யூ ஆர் ப்ரௌடு ஹிந்து அப்படின்னு நீங்கள் உங்களே நினச்சிக்கோங்க. ஓகே, நான் ரொம்ப பாலிடிக்ஸ்லாம் பேச விரும்பல. ஒரு லேமனாக இருந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, நான் வந்து வருங்காலங்களில் சில படங்கள் வர இருக்குது. இப்போது சில படங்கள் நான் பார்த்து முடிச்சிருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர்லேயும் இந்த நடிகர்கள், இயக்குநர்கள்லாம் ரொம்ப முற்போக்காக யோசிக்கிறாங்க. நம்ம உரிமைகளை வந்து நம்மளால தான் கேட்க முடியல, அவங்க அட்லீஸ்ட் அவங்களோட எழுத்துக்களாலையும் அவங்களோட திரைப்படங்கள் மூலியமாகவும் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ கூட கேப்டன் மில்லர்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து கோவில் கருவறைக்குள்ளே போகிறது அப்படிங்கிறத வந்து பிரதானமான ஒரு விஷயமா பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நமக்கான உரிமைகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணால் நம்ம டீனா போயிட்டு, அதான் நம்ம தனுஷன்னா போயிட்டு ராமர் கோவிலில் உட்காந்துருக்காரு. அப்புறம் நம்ம சூப்பர் சங்கி தலைவர், அவர் வெறும் இந்த எச் ராஜா அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் தெரியாத ஆளுங்க இருக்கும் போதே நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னவர் அவர்கிட்ட நம்ம வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அது மட்டுமா? வரப்போதில்லை, லால் சலாம் மதத்தை மனசில் வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ ஒரு பண்ணுற வேலையெல்லாம் வந்து என்னத்தை சொல்கிறது? இந்த மாதிரி நாட் ஓன்லி ரஜினி, தனுஷ் மட்டும் கிடையாது. அங்கே வந்து நூற்றுக்கணக்கான நம்ம பார்த்து படங்களில் ரசித்த நடிகர்கள், நடிகைகள், இயக்குனர்கள், பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள், கிரிக்கெட் வீரர்கள், பேட்மிண்டன் வீரர்கள், சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி பல பேர் வந்து அங்கே போய் கலந்துக்கிறாங்க. இது வந்து வெறும் ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவலாக இருக்குது, வெறும் ஒரு கோவில் திறப்பு விழா அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு கட்டி முடிக்காத கோயிலுக்கு அவங்க கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னா இதுவும் ஹிந்து தர்மத்தை மீறின ஒரு விஷயம்தான். கட்டப்படாத கோவிலுக்கு குடமுழுக்கம் நடத்தக்கூடாது, சயின்டிஃபிக்கலி இஃப் ஐ எம் நாட் ராங். ஓகேவா? இப்படி இருக்கும்போது அவங்க பண்ணுறானுங்க அப்படின்னா இதில் பொலிட்டிக்கல் அஜெண்டா இல்லாமல் வேறு என்ன? இன்னும் 3 மாதம் 4 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது.
அதுக்காக தான் இது அவசர அவசரமாக கட்டி முடிக்காத கோவிலுக்கு பண்ணுறாங்கன்றது ஊருக்கே தெரியுது. ஆனால் நம்ம வந்து அதை பற்றி பேச மாட்டோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கான உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மறுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ஐஐடி, ஐஏஎம் அந்த மாதிரி நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்களில் வந்து நமக்கான இடம் அப்படிங்கிறது இல்லை. அப்படியே மீறி போனாலும் ஒன்று நம்ம சூசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைமை வருது. அப்படி இல்லையா, என்னால் இங்கே படிக்க முடியல, அவனுக்கு கொடுக்குற மென்டல் டார்ச்சரில் மொத்த செத்துலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த படிப்பே வேணான்னு அந்த இன்ஸ்டியூஷனை விட்டு நம்ம வெளில வரோம். இந்த நிலைமை தான் நடந்துகிட்ருக்கு. இது நான் வந்து வெறும் எஸ்சி எஸ்டி அவங்க வந்து காஸ்ட்டில் வந்து கீழே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் இது நடக்கலை. இது நீங்கள் மிகப்பெரிய ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு சுத்தக்கூடிய அனைத்து ஓபிசி ஜாதியினருக்கும் நடக்கக்கூடிய ஒரு கொடுமை தான். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அந்த போர்ட்டல்களில் போயிட்டு நீங்கள் தேடி செக் பண்ணி பாருங்கள். எத்தனை ஓபிசியில் வந்து மாணவர்கள் இருக்காங்க, எத்தனை ஓபிசி டீச்சர்ஸ் இருக்காங்க, எத்தனை ஓபிசி ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளை வந்து வெறும் மதத்தால் நான் கோவில் கட்டுறேன், கும்பாபிஷேகம் நடத்துகிறேன், இதை சொல்லி மட்டுமே ஓட்டம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி வந்து நமக்கு தேவையா இல்லையா அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணோம். நம்ம என்னைக்கு யோசிக்கிறோமோ அன்னைக்கு தான் வந்து நமக்கான ஒரு விடிவு காலம் வரும். ஆல்ரெடி வந்து நம்ம ஏற்கனவே கடந்த 10 வருஷங்களில் எக்கனாமிக்கலாக எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அது எல்லாத்தையும் மறக்கடிக்கிற ஒரு விஷயமா இந்த ராமர் கோவில் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதை கொண்டு வந்து இப்படி நிறுத்தி, பார்த்தியா நான் கோவில் கட்டிட்டேன் எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு கேட்குறவனுக்கு நீங்கள் ஓட்டு போடக்கூடிய ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் சிந்திக்கணும். இன்றைக்கி நீங்கள் வந்து ஓட்டு போட்டு ஓகே நம்ம இந்து மதத்தை காப்பாற்றுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து பெருமிதம் கொள்ளலாம். ஒரு 10-20 வருஷம் கழித்து பாதிக்கப்படக்கூடியது உங்கள் பேரப்பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் மட்டுமே. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. நன்றி, வணக்கம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நேற்று வந்து நைட்டு கொஞ்சம் வெளியில் போனேன். அப்போ வெளியில் போகும்போது நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் ஒரு முகத்தில் மூடியிருந்தானுங்க, மூஞ்சில் ஏதோ ஆரஞ்சு கலரில் துணியை கட்டிட்டு கழுத்தில் ஒரு சாஃப்ரன் கலரில் வந்து ஒரு துண்டு மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணானுங்க அப்படின்னா, இந்த செவத்துக்கள்லாம் வந்து போஸ்டர்லாம் ஒட்டிட்டு பேனர் மாதிரி ஏதோ சின்னதாக கட்டிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டானுங்க. மூஞ்சியை மூடிக்கிட்டு இப்படி அவசரமாக போஸ்டர் ஓட்டிட்டு ஓடக்கூடிய நிலமையில தாண்டா உங்கள் லட்சணம் இருக்குது.